அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பேராசிரியர் அருளினியன் அவர்கள் உரையாற்றுவார். எமக்கு உயிராய் உணர்வாய் அறிவாய் ஆற்றலாய் பொருளாய் உருவமாய் அனைத்துமாயிருந்து எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிற எங்கள் இனத்தின் இறையோன் பிரபாகரனை வணங்குகிறேன். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்ற முழக்கத்தோடு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காணுகிறது. ஒரு தெளிந்த நீரோடை போல ஒரு தூய ஆற்றல் உருவாகி வருகிறது. அறிவில் சிறந்த பெற்றோரே, அரசியல் என்பது கூட்டணி, அரசியல் என்பது பேரம் பேசுவது, அரசியல் என்பது சீட்டு நோட்டு, அரசியல் என்பது பணம், அரசியல் என்பது சாராயம், அரசியல் என்பது கோட்ரு கோழி பிரியாணி, இப்படி அரசியலையே அசிங்கப்படுத்தி சாக்கடையாக்கி வைத்திருக்கிற இந்த சமூக சூழலில் வரலாற்றில் முதல் முறையாக இந்திய ஜனநாயக அரசியல் வரலாற்றில், தேர்தல் ஜனநாயக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெருமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? காமராஜரை நாம் கொண்டாடுகிறோம். ஒரு தூய தலைவன் இந்த நிலத்தில் வாழ்ந்தான் என்று பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த கர்ம வீரன் காமராஜர் வாழும் காலத்தில் ஐயா CN அண்ணாதுரை திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி தமிழ்நாட்டில் தெருவெங்கும் பிரச்சாரம் செய்யும் போது பேசினார். என்ன தெரியுமா? காசு கொடுத்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிறது, 10 பைசா கொடுத்துத்தான், ஒவ்வொரு தேர்தலிலும் ஓட்டுக்கு காசு கொடுத்துத்தான் இவர்கள் வெல்கிறார்கள். எங்களிடம் காசு இல்லை. காங்கிரஸ் கட்சி மிட்டா மிராசுகளின் கட்சி, காங்கிரஸ் கட்சி பிர்லாக்களின் கட்சி, காங்கிரஸ் கட்சி டாட்டாவின் கட்சி, காங்கிரஸ் கட்சி கோடீஸ்வரர்களின் கட்சி. இதோ பாருங்கள், சாமானியனுக்கு நாங்கள் கட்சி கட்டி கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி காசு கொடுத்து வாக்கை வாங்குகிறது. 10 பைசா காசு கொடுத்து காசை வாங்க ஆட்சியை பிடிக்கிறார்கள். 10 பைசா பக்தவச்சலம் என்று கிண்டல் பேசினார். யார்? CN அண்ணாதுரை. எனில் இந்திய வரலாற்றில் தூய்மையான தலைவர்கள் வாழ்ற காலத்திலேயே காசு கொடுத்துத்தான் ஓட்டை வாங்கினார்கள். ஒட்டுமொத்த 70 ஆண்டுகால இந்திய வரலாற்றில் 1 ரூபாய் காசு கொடுக்காம 35 லட்சம் மானத்தமிழர் வாக்கை வாங்கியது நாம் தமிழர் கட்சி. இது சமூக மாற்றம். சமூகத்துல ஒவ்வொரு மனுஷங்குள்ள இருந்து அழுக்கை பிச்சு எடுக்கிறோம். அழுக்கு சொல்லுங்க, அழுக்கு அழுக்கு சமூகம் மனம் மண்டிட்டு கிடக்குது. தேர்தல்னா என்ன? பெற்றோர்கள் சொல்லுங்க, தேர்தல் என்ன? 1000 ரூபாய், அவரு 2000 ரூபாய். இந்த புது கோமாளி ஒருத்தன் வந்திருக்கான், 2500 ரூபாய், 2500 ரூபாய். இவரு டிவி, அவரு மிக்சி கிரைண்டர், லேப்டாப், தோடு, தொங்கட்டா, அரிசி, பருப்பு, அப்புறம் கடைசியா பொண்டாட்டி, எல்லாம் இலவசம், எல்லாம் இலவசம். எனில் இந்த இலவசத்துக்காக அவர்கள் செய்திருக்கிற செலவு என்ன? 10.5 லட்சம் கோடி. உலக வங்கி 10 லட்சம் கோடியை எதுக்கு தரான்? தமிழ்நாட்டு ஆட்சியாளருக்கு எதுக்கு கொடுக்கிறான்? உலக பணக்காரர்கள் உலக வங்கி வழியாக ஏன் தருகிறார்கள்? யாருக்காவது தெரியுமா? அரசியல் என்றால் தெரியுமா? அரசியலை உங்களுக்கு கற்பிச்சிருக்காங்களா? எதுக்குப்பா 10 லட்சம் காசு தரா? இப்ப கேட்கிறேன், நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்க போறீங்க, ஒரு பினான்ஸ் கம்பெனிக்கு, ஒரு வங்கிக்கு போறீங்க, 1 லட்சம் ரூபாய் கேட்க போறீங்க. என்ன கேட்கிறான்? வீடு இருக்கா, காடு இருக்கா, சரியா, சொத்து இருக்கா, உங்ககிட்ட ஏதாவது ஜாமீன் போடுவாங்களா? இவ்வளவு கேட்கிறாங்கல்ல. ஏனில் 10 லட்சம் கோடியை இந்த ஆட்சியாளர்கள் வாங்கியிருக்கால. உலக வங்கி இந்த ஆட்சியாளர்களிடம் என்ன கேட்டிருக்கும்? என்ன கேட்டிருக்கும்? இந்த நாட்டில் இருக்க கனிம வளம், காடு வளம், நீர் வளம் அனைத்தையும் எழுதி கொடுத்துட்டு இவன் வந்து கொண்டு வந்து வீட்டுக்கு 1000 2000 கொடுக்கிறான். ஏனேல் 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சு யார் தலையில் கை வைப்பான்? சிட்கோவுக்கு, தட்கோவுக்கு, இவன் போடுற சிப்காட்டுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் அவன் கைப்பற்றான். கார்பரேட் பெருமுதலாளிக்கு யோசிச்சு பாருங்க. சேலம் ஸ்டீல் பிளான்ட்டுக்கு தேவையான நிலம் வெறும் 100 ஏக்கர். ஆனா ஆட்சியாளர்கள் 1500 ஏக்கரை பிடிச்சு வச்சிருக்கான். மீதி 1400 ஏக்கர் 50 வருஷமா பயன்பாட்டிலே இல்லை. அப்ப எவனுக்காக அந்த நிலம்? இந்தியா முழுவதும் கார்பரேட் வளவேட்டை நடக்குது. இங்க போடப்பட்ட 4 வழி சாலைக்காக, உளுந்தூர்பேட்டையிலிருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் போடப்பட்ட சாலைக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டது. அந்த கையகப்படுத்தப்பட்ட நிலம் பயன்பாட்டுக்கு வந்துச்சா? விவசாயிகளுக்கு சரியான கொடுக்கப்பட்ட தொகை, அதற்காக வழங்கப்பட்ட தொகை சரியாக கைமாறியதா? இல்லை.
மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் தேவைக்கு அதிகமா நிலத்தை எடுக்கிறான்? ஏனென்றால் உலக வங்கிட்ட சத்தியம் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? இந்த கனிமம் எல்லாம் உனக்கு எடுத்து தரேன். உங்களுக்கு தெரியும், 8 வழிச்சாலை போறதுன்னு முடிவு பண்ணாங்க. எங்க இருந்து? சேலத்துல இருந்து. எங்க? சென்னைக்கு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? வேகமா போகணும். நாங்க தான் கேட்டோம், வேகமா எங்க சுடுகாட்டு கடை போறோம், வேகமா நான் ஏன்டா சென்னைக்கு போகணும்? அவ்வளவு அவசரமா சென்னைக்கு போய் நான் என்னடா பண்ண போறேன்? யோசிச்சு பாருங்கள். டெட்ராய்ட், அமெரிக்காவின் டெட்ராய்ட், இது போல சென்னை போல வாகன உற்பத்தியில உலகின் நம்பர் 1 நகரமா இருந்துச்சு. அந்த டெட்ராய்டோட வரலாறு என்ன தெரியுமா? அது ஒரு மாநகராட்சி, அமெரிக்காவோட மாகாணம். அது ஏறக்குறைய 18 பில்லியன் கோடி கடன் வாங்கி வச்சிருச்சு. விளைவு, அங்க இருக்கிற கார்ப்பரேட் பெருமுதலாளிகள் தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிட்டு ஓடி போயிட்டான். அப்படி ஓடி போனவன் தான் இப்ப சென்னைக்கு வந்திருக்கான். போர்ட் நிறுவனம், இங்க இருக்கிற எல்லா கார் தொழிற்சாலை நிறுவனமும் எதுக்கு வந்திருக்கான்? யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவுக்கு, இங்கிலாந்துக்கு எல்லா தொழில்நுட்ப கருவி உற்பத்தி பண்ண தெரியும். சரியா? ஜப்பானுக்கு மின்னணு உற்பத்தி, எல்லா ஆலையும் அவனுக்கு தெரியும், எல்லா தொழில்நுட்பமும் தெரியும். சரிங்களா? எல்லா தொழில்நுட்பமும் தெரிஞ்சவன் ஏன் ஜட்டி பனியனை மட்டும் திருப்பூர்ல உற்பத்தி பண்றான்? எளிதான கேள்வி. நீங்க பாருங்க, நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, நம்ம திரைப்படங்கள்ல, நம்ம தொலைக்காட்சி பெட்டியில் நீங்க பாப்பீங்க, என்ன தெரியுமா பாப்பீங்க? ஒவ்வொரு முறையும், சரியா, இந்தியா செயற்கைக்கோள் விட போகுதுன்னா உன்னை பிபிலே வச்சிருப்பான், பிளட் பிரஷர்ல வச்சிருப்பான் 2 நாளைக்கு. என்னமா பண்ணுவான்? தலைப்பு செய்தி, இந்தியா செயற்கைக்கோள் அனுப்ப போகுது, பாரீர் பாரீர் பாரீரும்பா. நம்மளுக்கெல்லாம் நரம்பு பிடிச்சிக்கும். நாமெல்லாம் இந்தியர் நரம்பு புடைச்சுக்கிட்டு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். காலையில இன்னும் 10 மணி நேரம், இன்னும் 9 மணி நேரம், இன்னும் 8 மணி நேரம் ஆரம்பிச்சிருவான். நம்மளெல்லாம் எல்லாரும் தொலைக்காட்சி பெட்டி முன்னாடி வந்து உட்கார்ந்துருவான். ஆஹா ஆஹா ஆஹா, இந்தியா செயற்கைக்கோள் விடுதான், இந்தியா மேல ஏதோ அனுப்புதான். அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு 10 செகண்ட், 9 செகண்ட், 8 செகண்ட், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆடுங்கும் போது புஷ்ஷுன்னு மேல போகும். நீ அண்ணாந்து பாவுக்கு கை தட்டுவேன், அவன் மேல போய் இங்க இருக்க கனிம வளத்தை ஆய்வு செய்வான், இங்க நோண்டிக்கிட்டு விட்டுருவான். சரியா? ஒட்டுமொத்த நீர் வளத்தையும் கனிம வளத்தையும் மேல இருந்து பார்த்து நோண்டா. அப்படி நோண்டி தமிழ்நாட்டை பண்ணி நோண்டி வச்ச நிலமா மாத்திட்டான். பண்ணி எப்படி சுரண்டி வைக்கும்? விஜயநகர பேரரசின் இறுதி காலத்தில் கிளம்பி வந்த ஒரு இனக்கூட்டம் 800 ஆண்டுகளுக்கு முன்பு பண்டிக்கொடியை தூக்கி கொண்டு வந்தது. அந்த பண்டிக்கொடி கூட்டத்தோட கடைசி தவ புதல்வன் உதயநிதி ஸ்டாலின். அதனாலதான் அவன் கடைசியா நடிச்ச படத்துல பண்ணி மேப்பான். உங்களுக்கு தெரியாது. நீங்க முட்டாப்பைய கூட்டவனுக்கு அரசியலே சொல்லப்படல. இந்த உதயநிதி ஸ்டாலின் கடைசியா நடிச்ச படத்துல அவன் கையில பண்ணி சிம்பல் வச்சிருப்பான். எத்தனை பேருக்கு புரியும்? அடையாள அரசியல். நாங்கள் புலை கூட்டம், அவன் பண்டி கூட்டம். அவனே சொல்லிட்டான். உதயநிதி ஸ்டாலின் யோசிச்சு பாரு, பண்ணி வந்தா என்ன நடக்கும்? பண்ணி வளர்த்திருக்கியா? ஒரு பண்ணியை நீ வளர்த்தின்னு வச்சுக்க, 6 மாசத்துல 10 குட்டி போட்டுரும். அடுத்த 6 மாசத்துல 100 குட்டி போட்டுரும். குட்டி போட்டு பெருத்துக்கிட்டே இருக்கும், முந்திக்கிட்டே இருக்கும். பண்ணி இருக்க இடமெல்லாம் நாசமா போய் நாத்தம் எடுக்கும். ஏன் தமிழ்நாடு நாசமா போச்சு? கருணாநிதி குடும்பத்தோட பண்ணி கூட்டம் நோண்டி நோண்டி வச்சிருச்சு. மறுக்க முடியாத அறிவில் சேர்ந்த ஒரு கூட்டத்தை கட்டமைச்சிருக்கும். சரியா? ஒட்டுமொத்த இந்திய வரலாற்றுல ஆக சிறந்த அரசியலை, அறிவார்ந்த அரசியலை யார் பேசுறா? சத்தியம் செய். அறிவினான் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன் நோய் போல் போட்டா கடை. வள்ளுவன் சொல்றான், அறிவுனா என்ன? இங்க நிக்கிற திமுக அதிமுக தொண்டர் மக்கள் சொல்லுங்க, வியாக்கியான பேசுறவர்கள் சொல்லுங்க, அறிவுனா என்ன? அறிவுனா கொள்ளையடிக்கிறது, அறிவுனா திருடுறது. இதுக்கு ஒண்ணு சொல்லும், கருணாநிதி பேரை சொன்னாலே அவர் பெரிய அறிவாளிங்க அப்படிமா, பெரிய ராஜதந்திரிங்கம்மா. என்ன செஞ்சார்? ஒன்னும் செய்யல. ஓங்கோல்ல இருந்து திருட்டு ரயில் ஏறி மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு வந்தார். அவங்க குடும்பம் இன்ன வரைக்கும் அந்த மஞ்சப்பைய மறக்கவே இல்லை. என்ன பண்றான்? மாநில மாநாட்டுல சேருல, எல்லா சேருலையும் மஞ்சப்பையா வைக்கிறான். அவன் பாரு, ஞாபக மறதி உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன மறந்துடாதரா, மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு பிச்சைக்கார பையில தான் வந்தேன், இன்னைக்கு ஆசியாவோட பெரும் பணக்காரனா மாறிட்டேன். சரியா? நான் மஞ்சப்பையில வந்து நாட்டை கொள்ளையடிச்சிட்டேன், இந்த நீ மஞ்சப்பை வச்சுக்க. மஞ்சப்பையில கோட்ரு, மிக்சரு, தண்ணி பாக்கெட்டு, சரியா,
போன மாநில மாநாட்டுல கொடுமை பாரு, அங்க ஒரு கருணாநிதிக்கு பிறந்தவன் இருந்திருக்கான். சரியா, அவன் என்ன பண்ணிட்டான், இவங்க வரிசையில இருக்கையில அந்த நாற்காலியில மஞ்சப்பை வச்சுட்டு போயிருக்காங்க. இவன் பின்னாடியே ஒரு சாக்கு மூட்டை எடுத்துட்டு போய் மஞ்சப்பை உள்ள போட்டு போயிட்டான். எடுத்து உள்ள போட்டு இத அங்க போய் அந்த குவார்டர் பாட்டில் எடுக்க போன 10 பேர் கண்டுபிடிச்சிட்டான். ஏங்க, மாநாட்டு திடலுக்கு முன்னாடி மஞ்சப்பையை இழுத்து பிடிச்சு அடிச்சுக்கிறானுங்க இழுத்து. சரியா, ஒவ்வொரு பொதுக்கூட்ட திடல்லையும் கரும்பை திருடிட்டு ஓடுறான்டா, நொங்க திருடிட்டு ஓடுறான். சரியா, ஒவ்வொரு பொதுக்கூட்ட மேடையிலையும் வாழத்தார புடிச்சு தொங்குறான். தன்மான மிக்க இனம், சுயமரியாதை கண்ட இனம். சரியா, பகுத்தறிவு கண்ட இனம். பகுத்தறிவுனா என்ன? வீதிக்கு வீதி ஒரு ஆளை நியமிச்சிருக்கோம், அவன் காசை பகுத்து தருவான், அதுக்கு பேரு பகுத்தறிவு. தன்மானம் கண்ட இனம், சுயமரியாதை கண்ட இனம். காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவேன். இங்க நிறைய பேர் இருக்கான். சரியா, காசு கொடுக்க ஒருத்தன் நியமிச்சிருப்பான் வீதி ஓரமா, அவன் தப்பி தவறி தெரியாம விட்டுட்டா கூட சண்டைக்கு போறான். எங்க ஊருக்கு பக்கத்துல, நான் ஆத்தூருக்கு பக்கத்துல ராசிபுரத்துல கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வீதியில முழுக்க காசு கொடுத்துட்டாங்க. யாரோ நாம் தமிழ்ச்சிக்கார பையன் பிளையிங் ஸ்குவாடுக்கு போன் பண்ணிட்டான். பிளையிங் ஸ்குவாடு கிளம்பி வந்துருச்சு. சரியா, போன உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நடந்த உண்மை சம்பவம். பிளையிங் ஸ்குவாடு வந்துருச்சு. வந்த உடனே இவன் காசு கொடுத்தவன் பயந்துகிட்டு ஓடி போயிட்டான். சரியா, அடுத்த நாள் காலையில போராட்டம். பக்கத்து வீதி மக்கள் எல்லாம் வீதிக்கு வந்துட்டான். என்னடா போராட்டம்னு கேட்டா, சார் பக்கத்து வீதிக்கு காசு கொடுத்தான் சார், என் வீதிக்கு காசு தரல சார்னு போராடுறான். எது? தன்மானமிக்க இனம், சுயமரியாதை கண்ட இனம். சரியா, பெரியார் ஈவேராவின் வழி வந்த இனம், பகுத்தறிவு பக்தோடாக்கள் வாழ்ற இனம். எப்படி வந்தா? பிச்சை எடுக்கலாம். ஈதல் இசைப்பட வாழ்தல் என் மரபு. சரியா, கொடுத்து கொடுத்து சிவந்தை கைகளுக்கு சொந்தக்காரர்கள். உலகத்துக்கே சோறு போட்ட இனம், அறிவியல வேளாண்மையை தத்துவத்தை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த இனம். கேவலம் பிச்சை எடுக்க பழகிட்டான். எங்கடா சுயமரியாதை இருக்கு? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மாநாட்டு மேடை. அந்த மாநாட்டு மேடையில யார் பேசுறா? நடிகர் சிவகார்த்திகேயன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அங்க ஐஐடி ப்ரொஃபஸரை பேச வச்சிருக்கலாம், என்ஐடி ப்ரொஃபஸரை பேச வச்சிருக்கலாம். சரியா, டிஆர்டிஓட டைரக்டர் பேச வச்சிருக்கலாம், மெட்ராஸ்ல இருக்க ஐஐடியோட ப்ரொஃபஸர் டீன் டைரக்டர் பேச வச்சிருக்கலாம், அண்ணா பல்கலைக்கழகத்தோட விசியை பேச வச்சிருக்கலாம். சரியா, மயில்சாமி அண்ணாதுரையை பேச வச்சிருந்தா நீ அறிவில் சிறந்த நாட்டை கட்டுற. அங்க யாரடா பேச வச்ச? லேப்டாப் கொடுக்கிற திட்டம், அந்த திட்டத்தை யார் தெரியுமா தொடங்கி வச்சா? நடிகர் விஜய் சேதுபதி. ஏன்னா நீ சாராயத்துக்கும் சினிமாவுக்கும் அடிமையான கூட்டம். ஈரோடு தமிழன் மன்றம் சொன்னா தமிழர்களுக்கு வாழவும் தெரியல சாகவும் தெரியலன்னார். கடைசியா பார்த்தா இந்த பக்கமாஸ் கோமாளி வந்ததும் போய் கூட்டம் கூட்டமா விழுந்து சாவறான். கூட்டம் கூட்டமா கரூர்ல 41 பேர் செத்து போயிட்டான். ஏன்? வாழத்தான் தெரியல, சாக கூட தெரியல. சாக தெரியலடா இவன். இப்ப வேற 2 நாள்ல பிரச்சாரத்தை தொடங்குறானோ. அந்த பொண வண்டி கிளம்பிருச்சு. எத்தனை புணத்தை தூக்கிட்டு போகுமோ தெரியல. வெயில் நேரம் கொளுத்துது, வேற வெயில் கொளுத்துது. குளிர்காலத்திலே 40 பேர் செத்து போயிட்டான். சரியா, எது அறிவு சென்னையிடம்? சமூக உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், ஒரு சமூகம் சிதைகிறது என்றால் அது 3 தலைமுறைக்கு முன்பாய் சிதைய தொடங்கி இருக்கும். ஆராய்ச்சியாளர் சொல்றான், ஒரு சமூகம் எப்ப சிதையும்? 3 தலைமுறைக்கு முன்பு. அது யார் தெரியுதா? எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? அதோடைய நீட்சி. சரியா, காடு வளத்தை காப்பாத்துவேன், கனிம வளத்தை காப்பாத்துவேன், நீர் வளத்தை காப்பாத்துவேன், வேளாண்மையை காப்பாத்துவேன், படிச்சவன் படிக்காதவன் அத்தனை பேருக்கும் அரசு வேலை. இப்படி ஒரு திட்டம். ஒருத்தன் சொல்றானா? சொல்லல. என்ன சொல்றான்? அது தருவேன், இது தருவேன், அது தருவேன், இது தருவேன். அதான் 10 வருஷமா இந்த கள்ளக்குறிச்சி முழுவதும் நாங்க பேசிக் கொண்டிருந்தோம். தெய்வமே, இன்னும் 10 வருஷத்துக்கு திமுக ஓட்டு போட்டினா பகுத்தறிவு கோட்பாட்டுப்படி 2 கண்ணு தேவையில்லை பாக்குறதுக்கு, 1 கண்ணு போதும். இங்க வாடா பெரியசாமி அப்படின்னு கூப்பிட்டு கண்ணை புடிங்கிட்டு விட்டுருவான் திமுகன்னு சொன்னேன். 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். திரும்பி பார்த்தா ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு பகுத்தறிவு கோட்பாட்டுப்படி, அறிவியல் கோட்பாட்டுப்படி ஒரு மனிதனுக்கு 2 கிட்னி தேவையில்லை, 1 கிட்னி போதும் என்று பெரியார் சொன்னார்னு ஊரெல்லாம் சொல்லி கிட்னியை திருட ஆரம்பிச்சிட்டான். கிட்னி திருட்டு பயலுங்க. கிட்னியை திருடானா இல்லையா? இன்னும் 10 வருஷத்துக்கு ஒருவேளை நீங்க அவங்களை ஆளை விட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல தம்பி, நாங்க 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து கத்துவோம். தோத்தா போயிருவோம் நினைச்சிட்டு இருக்கியா? தோத்தா போயிருவோம் நினைக்கிற?
தோத்தா போயிடும் நினைக்கிற, சாகர வரைக்கும் இந்த இனத்துக்கான விடுதலை கனவை தூக்கி சுமப்போம். சரியா? 10 வருஷம் கழிச்சு வருவோம். என்ன ஓட்டு கேட்க வரும்போது உனக்கு கிட்னி இருக்காது. நாங்க 10 வருஷம் வரும்போது கிட்னி இருக்காது ராசா. சரியா? ஏன் யார் ஒருத்தரும் தற்சார்பு அரசியலை பேசல. இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு. 15 வருஷமா சீமான் பேசினார், பயோ கேஸ உற்பத்தி பண்ணுவேன், ஆட்டு மாட்டில இருந்து பால் உற்பத்தி, சாண உற்பத்தி, சாண எரிவாயு உற்பத்தி என்று பேசினார். ஒருத்தங்காதலையும் விழல. ஏன்? காது செத்துருச்சு, மூக்கு செத்துருச்சு. எங்க மல்லிப்பூ வாசம் சொல்லு பாப்பா எப்படி இருக்கும்? செத்துருச்சு தானே. கொரோனா வந்த பிறகு எவனுக்குமே வாசமே தெரியல. காது கேக்குது, கண்ணு தெரியுது, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்க, நஞ்சு இல்லாத சாப்பாடு சாப்பிட்டு இருக்க. சின்ன வயசுல நம்ம சாப்பிட்ட கத்திரிக்காய் டேஸ்ட் இருக்கு இல்ல தானே? நாக்கு செத்து போச்சு, கண்ணு செத்து போச்சு, மூக்கு செத்து போச்சு. இன்னும் 10 வருஷம் ஓட்டு போட்டு நீயே செத்து போயிருவ. முடிச்சு விட்டுருவான், மொத்தமா முடிச்சு விட்டுருவான். என் அன்பு மக்களே, நம்பிக்கையோடு இருங்கள். நாம் தமிழர் உறவுகள், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். ஆயிரக்கணக்கானோர் திரண்டு நிற்கிற, அது எங்க? கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில இருந்து. ஏய், கள்ளக்குறிச்சியில இத்தனை பேர் குடிக்காதவன் இருக்கிறான்ல, இது வரலாற்று சாதனை. மீதி எல்லாம் எங்க இருக்கா? சாராய கடையில நிக்கிறான். எங்க போயிட்டு இருக்கான்? சுடுகாட்டை நோக்கி போயிட்டு இருக்கான். அவன் பாரு கரெக்டா தெளிவா இருந்திருக்கான் திமுக காரன். அடர்ந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடுன்ட்டான். புரியுதா? இப்ப அவன் கரெக்டா தான் தெளிவா சொன்னான். கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே பாடனா. அது என்ன தெரியுமா அர்த்தம்? கள்ளக்குடி 2 ஓட கள்ளத்தனமான குடித்தனம், கள்ளத்தனமா குடிச்சன வச்சிருந்தவன் கருணாநிதினு அவனே ஒத்துக்கிட்டான். நீ தான் நம்பல. அதே போலதான் அடர்ந்தால் திராவிட நாடு, இல்லையால் சுடுகாடு. சரியா? எல்லா பயிலும் சுடுகாடுக்கு போயிட்டான். நாட்டை சுடுகாட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கான். விளைவென்ன? என் பிள்ளைக்கு உன் பிள்ளைக்கும் தரமான கல்வி இருக்கா? தரமான மருத்துவம் இருக்கா? தரமான சாலை இருக்கா? ஏன் தரங்கட்ட கருணாநிதியும் தரங்கட்ட எம்ஜிஆரும் தரங்கட்ட ஜெயலலிதாவும் இந்த நாட்டை ஆண்டதால் தரமான ஆட்சி இல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? லீ குவான் யூ யாருன்னு தெரியுமா? ஆசியாவின் சிற்பி, தெற்கு ஆசியாவின் சிற்பி லீ குவான் யூ வரலாறு தெரியுமா? இந்த உலக வரலாற்றிலேயே ஒரு நாடு போராடாம பிறந்தது, அது சிங்கப்பூர். மலேசியா கிட்ட இருந்து சிங்கப்பூர் பிறக்கும் போது கொசுக்களின் நாடாக, மலேரியாவின் நாடாக, நோய்வாய்ப்பட்ட நாடாக பிறகிறது. அன்னைக்கு மலேசிய அதிபரிடம் லீ குவான் யூ கெஞ்சிறான், கதறான், எனக்கு விடுதலை வேண்டாம் என்று. அப்படி போராடும் போது தள்ளி வர வலுக்கட்டாயமா? 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். நான் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி எனக்கு நீங்க நாடு வலுக்கட்டாயமா கொடுத்துட்டீங்க. என் மக்களின் மீது ஆணையாக 100 ஆண்டு கழிச்சு இந்த உலகம் கொண்டாடுகிற நாட்டை கட்டமைத்து முடிப்பேன் என்று லீ குவான் யூ சொன்னான். ஆனால் 30 ஆண்டுகளுக்குள் உலகின் வல்லாதிக்க நாடாக சிங்கப்பூரை மாற்றினான். 60 வருஷமா நாட்டை ஆண்டுட்டான். 60 வருஷமா. இப்போ என்ன தெரியுமா? திமுக கிளை செயலாளர் பெருமை பேசுறான். நாங்க 20 பேருக்கு முதியோர் உதவித்தொகை வாங்கி கொடுத்தேங்கிறான். 60 வருஷம் ஆட்சி செய்து இன்னும் 1000 ரூபாய் காசு வாங்கி தான் கஞ்சி குடிக்கணும் நிலையில என்னையும் உன்னையும் வச்சுட்டு இது நல்லாட்சின்னு நம்ம சொல்றான். என் அன்பு மக்களே, நல்லாட்சினா என்ன தெரியுமா? அறிவார்ந்த ஆட்சினா என்ன தெரியுமா? நான் சத்தியம் செய்றேன். சரியா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக, அறிவில் சிறந்த தமிழ்நாடாக திமுக மாத்தல. ஆனால் நான் சத்தியம் செஞ்சுட்டு போறேங்க. நாம் தமிழர் ஆட்சி சத்தியமாக அமையும். அமைந்து முடிந்து 10 ஆண்டுகளில் உலகத்தில் வழங்கப்படுற எல்லா நோபல் பரிசும் தமிழர்கள் வென்று கொண்டு வருவார்கள். அதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. எத்தனை நோபல் பரிசு வாங்கின? 66 பேரை சாராயத்துக்கு சாவிட்ட. சாராயத்துக்கு சாவிட்டது கூட பெருசு இல்லைங்க. இந்த ஊரோட பெருமை என்ன தெரியுமா? சாராயத்துக்கு சாவிட்டது கூட பெருமை இல்ல. 63 பேர் செத்துட்டாங்க. நான் வந்த ஆத்தூர்ல இருந்து கிளம்பி மக்களை பார்க்க வந்தேன். போய் ஒரு வீட்டு பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கேன். ஒரு பாட்டிமா பேசினாங்க என்கிட்ட. என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த சண்டாளன் அவர் வீட்டுக்காரர் இந்த சண்டாளன் தினமும் குடிப்பான் தம்பி, இன்னைக்கு குடிக்காம போயிட்டான் தம்பின்றுச்சு. ஏன் தெரியுமா? குடிச்சிருந்தானா இன்னைக்கு 10 லட்சம் கிடைச்சிருக்கும் தம்பி. நடந்துச்சா இல்லையா? என் அன்பு மக்களே, சரியா? ஒரு தூய அரசியலை, அறம் சார்ந்த அரசியலை எங்கள் அண்ணன் சீமான் நிறுவ துடிக்கிறார். சீமான் என்பது வெறும் சொல்லல்ல, அது தமிழ் தேசிய இனத்தின் ஆன்மா. சரிங்களா? ஒரு தூக்குனாங்குருவி வலிமையான கூட்டை கட்டும். உலகத்திலே தலைச்சிறந்த கூட்டை ஒரு தூக்குனாங்குருவியால் தான் கட்ட முடியும். அப்பேற்பட்ட தூக்குனாங்குருவிகளை கொண்டு ஒரு ஆய்வு செய்தார்கள்.
அந்த ஆய்வின் முடிவை உங்களிடம் விட்டு செல்கிறேன். அந்த ஆய்வு என்ன தெரியுமா? நூற்றுக்கணக்கான தூக்கணாங்குருவிகளை ஒரு இரும்பு கூட்டுக்குள் அடைத்தார்கள். அடைத்து உணவு கொடுத்தார்கள். இலவசமாக தண்ணி, இலவசமாக அரிசி, இலவசமாக பூச்சி எல்லாம் இலவசமாக தந்தார்கள். இலவசமாக கொடுத்து 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 அவர்கள் ஒரு ஆய்வு செய்தார்கள். என்ன ஆய்வு தெரியுமா? 8 தலைமுறை 8 முறை குட்டி போட்டு 8 முறை அழிகிறவரை காத்திருந்தார்கள். 8 தலைமுறை தூக்கணாங்குருவிகளுக்கு பிறகு அந்த ஆராய்ச்சியாளர்கள் நம்பினார்கள், இந்த தூக்கணாங்குருவிகளுக்கு கூடு கட்டும் ஆற்றல் இருக்காது, உலகின் தலைச்சிறந்த கூட்டை இனிமேல் தூக்கணாங்குருவியால் கட்ட முடியாது என்று நம்பினார்கள். கூட்டை திறந்து விட்டார்கள். ஆயிரக்கணக்கான தூக்கணாங்குருவிகள் 8 தலைமுறை பிறகு வெளியே வந்தது. வெளியே வந்த தூக்கணாங்குருவிகள் நேராக சென்று பனைமரத்துக்கு அடியில் நின்று எப்படி 8 தலைமுறைக்கு முன்னாடி அவன் பாட்டன் பூட்டன் ஒரு கூட்டை கட்டினானோ அதே போல அழகாக ஒரு கூட்டை கட்டியது. என் அன்பு மக்களே, 800 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பன்னி கூட்டம் வந்து எங்களுக்கு ஆள தெரியல, ஆட்சி செய்ய தெரியல, வாழ தெரியல என்று சொன்னார்கள். சீமான் பெருமகன் வந்தார், நாங்கள் கட்டாயம் ஒரு பேரரசை நிறுவோம் என்கிற அந்த மரபறிவு 800 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி தூக்கணாங்குருவிக்கு இருந்துச்சோ அதுபோல தமிழர்கள் எங்களுக்கு இந்த நாட்டை ஆள்கிற அறிவும் ஆற்றலும் உண்டு என்பதை நிரூபிக்கவே சீமான் வருகிறார். நன்றி, வணக்கம்.